வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் கடலை மாவு, 3/4 கப் நெய், 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் கருப்பட்டி, 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இது வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி பாகை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டியில் எப்பவும் நிறைய தூசு இருக்கும், அதனால் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் தொட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நான் இதில் பாதி கருப்பட்டி பாதி சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முழுசாக கருப்பட்டியிலையும் செஞ்சுக்கலாம், இல்லை முழுசாக சர்க்கரையிலையும் செஞ்சுக்கலாம். கடலை மாவும் நல்லா கெட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எல்லாமே இடையில நம்ம சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றுற நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது செய்யறதுக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸாவது ஆகும், பொறுமையாக செய்யுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க நெய் எல்லாமே சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறி விடுங்க ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம நெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வேறு ட்ரேயில் எடுத்து கொட்டிடலாம். இந்த மாதிரி நெய் தடவுன ட்ரேயில் எடுத்து கொட்டிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் அப்படியே விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு ட்ரேயில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் திருப்பி கொட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாது, கொஞ்சம் கூட ஒட்டலை. ட்ரேயில் அப்படியே விழுந்துடுச்சு. வாயில் போட்டதும் கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டான கருப்பட்டி மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.